இன்றைக்கி பிரியாணிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி மாதிரி இப்போ பண்ணுவாங்கள்ல, அது வந்து பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா பச்சை வாசம் போனதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் கத்திரிக்காயை ஆல்ரெடி வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டு, நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி பீஸ் பீஸாக போடுறதுனால போடலாம், இல்லை இது மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ நிலக்கடலை பருப்பு, எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து வெந்தயம், இதை நல்லா வறுத்து அரைச்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் வந்து பேஸ்ட்டு கெட்டியாகவே இருக்கட்டும். உப்பு பத்தலைன்னா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி கொதிச்சதும் அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காயெலாம் மிதந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பாகவும் இருக்கும், க்ரீமியாக இருக்கும். வெந்தயம் வந்து வறுத்து அரைச்சி போட்டுக்கனால சூப்பர் ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.